சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியின்படி ஒரு நதி எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்துல உள்ள பாறைகள் மற்றும் மண்ணை அரிப்பதன் மூலமாக அதை சற்று மேல் நோக்கி தள்ளுதுன்னு சொல்றாங்க. இது எவரெஸ்ட் சிகரம் கூடுதலாக 15 முதல் 50 மீட்டர்கள் உயர வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் பகுதியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருண்நதி படுகையில ஏற்படும் நிலப்பரப்பின் இழப்பின் காரணமாக உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் ஆண்டுக்கு 2 மில்லிமீட்டர் வரை உயர்துன்னு லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு கப்பல்ல இருந்து சரக்குகளை தூக்கி எறிவது மாதிரிதான். அவ்வாறு செய்தால் கப்பல் இலகுவாகி சில அடிகள் மேலே உயர்ந்து மிதக்கும். அதே மாதிரிதான் மேலோடு, அதாவது கிரஸ்ட் இலகுவாக மாறும் போது மலைகள் சற்று உயர்ந்து மிதக்கும். சுமார் 40 முதல் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மற்றும் யுரேசிய தட்டுகளின் மோதலால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமா இமயமலை உருவானது. அதோட தொடர்ச்சியான உயர்வுக்கு கண்டத்தட்டு இயக்கவியல், அதாவது பிளேட் டெக்டானிக்ஸ் முக்கிய காரணமா இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த மலைகளின் எழுச்சிக்கு அருண் நதியும் ஒரு காரணமா இருக்கு. அருண் நதி இமயமலை வழியாக பயணிக்கும் போது பூமியின் மேலோட்டுல உள்ளத அரித்து செல்லுது. இங்கு மேலோடு என்றால் நதி படுகை. இது மேலோட்டிற்கும் கீழே இருக்கும் மூடகத்தின் மீது உள்ள விசைய குறிக்குது. இதனால இலகுவாக மாறும் மேலோடு வளைந்து மேல் நோக்கி மிதக்குது. இந்த விளைவு ஐசோஸ்டேட்டிக் ரீபவுண்ட் என அழைக்கப்படுது. நேச்சர் ஜியோசைன்ஸ் என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியில இந்த மேல் நோக்கி தள்ளும் விசையானது எவரெஸ்ட் மட்டும் இல்லாம உலகின் 4வது மற்றும் 5வது உயரமான சிகரங்களான இலோக்ஷே மற்றும் மங்காலு உட்பட அருகில் உள்ள பிற சிகரங்களையும் மேல் நோக்கி நகர்த்த காரணமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம் மற்றும் அதன் அருகில் உள்ள சிகரங்கள் உயர்ந்து வருகின்றன. ஏனெனில் ஐசோஸ்டேட்டிக் ரீபவுண்ட் விளைவு நதியின் மண்ணரிப்பை காட்டிலும் மலைகளை வேகமா உயர்த்துகிறது என்று ஆய்வின் சக ஆசிரியர் டாக்டர் மேத்யூ பாக்ஸ் சொல்லியிருக்காரு. ஜிபிஎஸ் கருவிகளை பயன்படுத்தி அது வருடத்திற்கு சுமார் 2 மில்லிமீட்டர்கள் உயர்வதை நாம பார்க்கலாம். ஆய்வுல ஈடுபடாத சில புவியியலாளர்களுக்கு இந்த கோட்பாடு நம்ப தகுந்ததாக இருப்பதாக கூறியிருக்காங்க. ஆனா இன்னும் நிச்சயமற்றதாக இருக்கும் விஷயங்கள் ஆராய்ச்சியில அதிகம் இருக்கு. எவரெஸ்ட் சீனாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான எல்லையில அமைஞ்சிருக்கு. அதன் வடக்கு பகுதி சீனாவின் பக்கத்துல இருக்கு. அருண் நதி திபெத்ல இருந்து நேபாளத்திற்கு பாய்ந்து பின்னர் வேறு 2 நதிகளுடன் இணைந்து கோசி நதியாக மாறி வட இந்தியாவில நுழைந்து கங்கையுடன் இணைகிறது. மலைகளின் செங்குத்தான தன்மையும் மற்றும் நதியின் சக்தி வாய்ந்த ஓட்டத்தின் காரணமா இந்த நதி பாயும் பாதையில இருக்கும் பாறைகள் மற்றும் மண்ணை அதிக அளவுல அரிச்சிடுது. இதனால அதிக வண்டல் விளைச்சல் தரும் நதியாகவும் இது சொல்லப்படுது. இருந்தாலும் யூசிஎல் நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த அருண் நதி 89,000 ஆண்டுகளுக்கு முன்பு திபெத்ல மற்றொரு நதி அல்லது நீர்நிலைய ஆக்கிரமிச்சது. அதன் உண்மையான சக்தியை பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. இது புவியியல் கால வரிசையில ஒரு சமீபத்திய நிகழ்வாக திகழ்கிறது. சீனாவை சேர்ந்த புவி அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியாளர் முனைவர் சூஹான் தான் இந்த யூசிஎல் ஆய்வினுடைய முதன்மை ஆசிரியராக இருந்தார். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்துல ஏற்படுற மாற்றம் உண்மையாவே பூமியின் மேற்பரப்பின் இயங்கு நிலை தன்மையை எடுத்து காட்டுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அருணதியின் மண்ணரிப்பு மற்றும் பூமியின் மூடகத்தின் மேல் நோக்கிய அழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான இந்த தொடர்பு தான் எவரெஸ்ட் சிகரத்திற்கு ஒரு ஊக்கத்தை அளிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த விசைதான் அதை மேல் நோக்கி தள்ளுதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. திபெத்ல இருந்து மற்றொரு நதி அல்லது நீர் அமைப்பை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அருண் நதியானது அசாதாரணமான அளவுல பாறைகள் மற்றும் பிற பொருட்களை அரிக்கும் திறனை பெற்றிருக்கலாம்னு இந்த யூசிஎல் ஆய்வுல சொல்றாங்க. எடின்பர்க் பல்கலைக்கழகத்தினுடைய புவி அறிவியல் மையத்தின் பேராசிரியர் சின்க்ளேர் யூசிஎல் குழுவால அடையாளம் காணப்பட்ட இந்த அடிப்படை செயல்முறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த ஆய்வுல பங்கெடுக்கல, ஆனா நதி மண்ணரிப்பின் துல்லியமான அளவுகள் மற்றும் கால வரிசைகளை குறித்தும் அதன் விளைவாக அருகிலுள்ள சிகரங்கள் உயர்வது குறித்தும் சில சந்தேகங்கள் உள்ளன என்பதையும் அவர் தெளிவுபடுத்திருக்காரு. முதலாவதா, ஒரு நதி மற்றொரு நதி அல்லது ஏரிய பிடிக்கும் போது ஏற்படும் வடிகால் பிடிப்புக்கு எதிர்வினையாக இது போன்ற பரந்த நீர் வழிபாதை கொண்ட நதிகள் எப்போதும் மண்ணரிப்பை ஏற்படுத்தும் என்று கணிப்பது கடினம் என்று பேராசிரியர் சின்க்ளேர் சொல்லியிருக்காரு. இந்த சந்தேகங்களை ஆய்வுல ஈடுபட்ட ஆசிரியர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இரண்டாவதா, மண்ணரிப்பு ஏற்பட்ட இந்த குறிப்பிட்ட பகுதியில இருந்து மலைகள் எவ்வளவு உயரும்ன்றத கணிக்கிறதும் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு சின்க்ளேர். ஆனா இந்த வரம்புகள் இருந்தாலும் கூட ஒரு நதிக்கும் எவரெஸ்ட் சிகரத்தின் உயர அதிகரிப்புக்கும் இடையே தொடர்பு இருக்கலாம் என்பதே ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு புதிதான கண்டுபிடிப்பு தானும் இவர் சொல்லியிருக்காரு.